குறித்த இது ஒரு தகவல். வோடாஃபோன் ஐடியா பற்றி பார்ப்போம். எக்கனாமிக் டைம்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடனில் சிக்கி தவிக்கும் வோடாஃபோன் ஐடியாவுடைய 12% பங்குகளுக்கு $1 பில்லியன் 8,800 கோடி முதலீடு செய்ய தயாராக உள்ள ஒரு முதலீட்டாளரை மத்திய அரசாங்கம் தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறது என்று செய்தி வெளியிட்டிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸ். இதனால் பங்கு விலை தொடர்ந்து 3 நாட்களாக ஏறி இருக்கு. அரசாங்கம் இன்னும் சிறிது காலம் வோடாஃபோன் ஐடியாவுடைய பங்குகளை முதலீடு செய்கிறதுக்கு விரும்புது. ப்ரொமோட்டர் ஆதித்யா பிர்லா குழுமம் இங்கிலாந்துடைய வோடாஃபோன் ஐடியா பங்குகளில் சிலவற்றை குறைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காரு. இந்த புதிய யோசனைகள் வோடாஃபோன் ஐடியா நிறுவனத்தை முன்னோக்கி எடுத்து செல்ல வாய்ப்பு இருக்குது. இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனங்களில் ஒன்றை கடனில் இருந்து காப்பாற்றுவதற்காக அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதில் இது ஒரு முயற்சியாக இருக்குது. நண்பர்களே, நம்ம வோடாஃபோன் ஐடியாவை பொறுத்தவரை நம்ம சொல்கிறது அடிக்கடி ஒரு பகுதியை ஸ்விங் ட்ரேடிங்க்கு வச்சுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. மற்றொரு பகுதியை லாங் டேர்முக்கு வாங்கிட்டு மறந்துட்டு விட்டுருங்க. எதிர்காலத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வோடாஃபோன் ஐடியாவை பொறுத்தவரையில் அத்தியாவசிய துறையில் இருக்குது, இது ஆடம்பரம் இதில் இல்லை. அதனால் பொதுமக்களுக்கு தினமும் உபயோகப்படக்கூடிய தொலைத்தொடர்பு சேவையை வழங்குறதுனால நீங்கள் இதை நல்லா யோசிச்சுக்கோங்க. ஆனால் உறுதியாக நம்ம எதையும் சொல்ல முடியாது. அதே சமயத்தில் ஒரு